ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆகஸ்ட் மாதம் 2025 நடப்பு நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான 25 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் 25 கேள்விகள் போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுரக்ஷா மித்ரம் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம். சுரக்ஷா மித்ரம் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம். சரியான விடை ஆப்ஷன் ஏ, கேரளா. அடுத்த கேள்வி, இவற்றில் ரமேஷ் புத்திஹல் தொடர்புடைய விளையாட்டு. இவற்றில் ரமேஷ் புத்திஹல் தொடர்புடைய விளையாட்டு. சரியான விடை ஆப்ஷன் டி, அலைச்சறுக்கு. 28வது கேள்வி, சர்வதேச இளைஞர் தினம் கடைபிடிக்கப்படுவது. சர்வதேச இளைஞர் தினம் கடைபிடிக்கப்படுவது. சரியான விடை ஆப்ஷன் சி, ஆகஸ்ட் 12. அடுத்த கேள்வி, பால் உற்பத்தியில் முதலிடத்தை பிடித்துள்ள மாநிலம். பால் உற்பத்தியில் முதலிடத்தை பிடித்துள்ள மாநிலம். சரியான விடை ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் விலங்குகள் ஸ்டெம் செல் உயிர் வங்கி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் விலங்குகள் ஸ்டெம் செல் உயிர் வங்கி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஹைதராபாத். அடுத்த கேள்வி, 2026 ஆண்டுக்கான அலைசறுக்கு போட்டியை நடத்தவுள்ள நாடு. 2026 ஆண்டுக்கான அலைசறுக்கு போட்டியை நடத்தவுள்ள நாடு. சரியான விடை ஆப்ஷன் பி, ஜப்பான். அடுத்த கேள்வி, இந்தியாவின் நீளமான சரக்கு ரயிலின் பெயர் என்ன. இந்தியாவின் நீளமான சரக்கு ரயிலின் பெயர் என்ன. சரியான விடை ஆப்ஷன் சி, ருத்ராஸ்திரா. அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிக நீண்ட தூரம் செல்லும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அஜின் மற்றும் எந்த நகரத்திற்கு இடையே செல்கிறது. இந்தியாவின் மிக நீண்ட தூரம் செல்லும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அஜின் மற்றும் எந்த நகரத்திற்கு இடையே செல்கிறது. சரியான விடை ஆப்ஷன் டி, புனே. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் ட்ரோன் ஏஐ மூலம் இயங்கும் செயற்கை மழை பரிசோதனை எங்கு தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் ட்ரோன் ஏஐ மூலம் இயங்கும் செயற்கை மழை பரிசோதனை எங்கு தொடங்கப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜெய்ப்பூர். அடுத்த கேள்வி, இந்தியாவின் பாதுகாப்பான நகரம் எது. இந்தியாவின் பாதுகாப்பான நகரம் எது. சரியான விடை ஆப்ஷன் சி, மங்களூர். அடுத்த கேள்வி, 79வது சுதந்திர தின விழாவில் சிறந்த மாநகராட்சி விருதினை பெற்ற மாநகராட்சி. 79வது சுதந்திர தின விழாவில் சிறந்த மாநகராட்சி விருதினை பெற்ற மாநகராட்சி. சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆவடி. அடுத்த கேள்வி, 79வது சுதந்திர தின விழாவில் சிறந்த நகராட்சி விருதினை பெற்ற நகராட்சி. 79வது சுதந்திர தின விழாவில் சிறந்த நகராட்சி விருதினை பெற்ற நகராட்சி. சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராஜபாளையம். அடுத்த கேள்வி, பின்வரும் எந்த இடத்தில் நீருக்கடியில் அகழாய்வு நடைபெற உள்ளது. பின்வரும் எந்த இடத்தில் நீருக்கடியில் அகழாய்வு நடைபெற உள்ளது. சரியான விடை ஆப்ஷன் பி, மாமல்லபுரம். அடுத்த கேள்வி, வெற்றி பள்ளிகள் திட்டம் எதனுடன் தொடர்புடையது. வெற்றி பள்ளிகள் திட்டம் எதனுடன் தொடர்புடையது. சரியான விடை ஆப்ஷன் டி,
மாணவர்களுக்கான பயிற்சி. அடுத்ததாக விக்சித் பாரத் ரோஸ்கார் யோஜனா மூலம் முதலில் வழங்கப்படும் ஊக்கத்தொகை. விக்சித் பாரத் ரோஸ்கார் யோஜனா மூலம் முதலில் வழங்கப்படும் ஊக்கத்தொகை. சரியான விடை ஆப்ஷன் பி, ரூபாய் 15,000. அடுத்ததாக வருமான வரித்துறையின் புதிய சின்னம் என்ன? வருமான வரித்துறையின் புதிய சின்னம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, மதுக்கர். அடுத்ததாக சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் எங்கு நடைபெற்றது? சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் எங்கு நடைபெற்றது? சரியான விடை ஆப்ஷன் சி, பிலிப்பைன்ஸ். அடுத்ததாக எந்த புலிகள் காப்பகம் அதிக புலி அடர்த்தியை கொண்டுள்ளது? எந்த புலிகள் காப்பகம் அதிக புலி அடர்த்தியை கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி, பந்திப்பூர். அடுத்ததாக நீதித்துறையில் ஏஐ பயன்பாட்டை ஒழுங்குபடுத்தும் இந்தியாவின் முதல் கொள்கையை எந்த உயர் நீதிமன்றம் வெளியிட்டது? நீதித்துறையில் ஏஐ பயன்பாட்டை ஒழுங்குபடுத்தும் இந்தியாவின் முதல் கொள்கையை எந்த நீதிமன்றம் வெளியிட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கேரளா. அடுத்ததாக எந்த மாநிலம் சிஎம் ஃபிளைட் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? எந்த மாநிலம் சிஎம் ஃபிளைட் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? சரியான விடை ஆப்ஷன் பி, அஸ்ஸாம். அடுத்ததாக போல்ட் குருஷேத்ரா என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும்? போல்ட் குருஷேத்ரா என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும்? சரியான விடை ஆப்ஷன் சி, சிங்கப்பூர். அடுத்ததாக வேலையற்ற இளைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 5,000 வழங்கும் மாநிலம் எது? வேலையற்ற இளைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 5,000 வழங்கும் மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மத்திய பிரதேசம். அடுத்ததாக பலமாவ் புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பலமாவ் புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஜார்க்கண்ட். அடுத்ததாக சிலினெக்ஸ் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான இருதரப்பு கடற்படை பயிற்சியாகும்? சிலினெக்ஸ் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான இருதரப்பு கடற்படை பயிற்சியாகும்? சரியான விடை ஆப்ஷன் சி, இலங்கை. அடுத்ததாக இந்தியாவின் இரண்டாவது பரபரப்பான துறைமுகம் தீன்தயாள் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவின் இரண்டாவது பரபரப்பான துறைமுகம் தீன்தயாள் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி, குஜராத். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி.